வெல்கம் டு மாஸ்டர் கீ. இன்றைக்கி வந்து சொன்ன மாதிரியே நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. நமக்கு வந்து 6ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் ஒரு அருமையான மெத்தேடு. நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நமக்கு 9ஆம் நம்பருக்கான பேஸு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதுவும் பி போர்டில் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக 6ஆம் நம்பர் வரும். அதாவது நான் என்ன நினச்சேன்னா 816 அப்படின்னு வரணும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 814 816 அப்படிங்கிற 2 நம்பர் எதிர்பார்த்தோம். 6ஆம் நம்பர் அழகாக மேட்ச் ஆயிடுச்சு. சரிங்களா? அதே மாதிரி நான் 9ஆம் நம்பர் கொடுக்கும்போது நமக்கு ஏ போர்டில் வச்சாங்கன்னா 912ன்னு வரும். அதே மாதிரி இங்கேருந்து எடுத்தாங்கன்னா இங்கே வந்து பி போர்டில் 9ஆம் நம்பர் வச்சாங்கன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா நமக்கு 819 அப்படின்னு வரும். அதே நமக்கு சி போர்டில் வச்சாங்கன்னா 619 அப்படின்னு நம்பர் வரும். இது மாதிரி தான் வரக்கான வாய்ப்பு இருக்குது. நான் 617 வந்துருச்சு. அதே மாதிரி நமக்கு அதே சேம் நம்பர் நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா 619 அப்படிங்கிற இந்த மெத்தடில் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். சொன்ன மாதிரியே 9ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் நமக்கு ஒரு செம்ம வின்னிங். 2 நம்பருமே நம்ம 6ஆம் நம்பர் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? 6ஆம் நம்பர் தான் அதிகமாக வரணும், வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு கொடுத்தோம். அதே தான் ஆடிட்டாங்க. அருமையான ஒரு மெத்தட். சரிங்களா? அது மாதிரி தான் எதிர்பார்த்தோம், அது மாதிரி தான் ஆடினாங்க. 9ஆம் நம்பரை பொறுத்தவரைக்கும் எனக்கு டவுட்டே இல்லை. 9ஆம் நம்பர் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தோம். பட் சி போர்டில் வந்துருந்தது ஒரு நல்ல வின்னிங். சரிங்களா? அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் தேதி இல்லையா? 7/7/2024 அக்ஷயா கம்பெனி விடுறா. சரிங்களா? அக்ஷயா வந்து நமக்கு 659 ட்ரா. சரிங்களா? இதில் வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே, பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் பெண்டிங் நம்பர். ஏன்னா ஃபஸ்ட்டு நமக்கு அந்த ஸ்ரீசக்தியினுடைய குழுக்களில் நமக்கு என்ன கொடுத்தாங்க, 9ஆம் நம்பர் தான் ஆடினாங்க இல்லையா? அவங்க தான் மொதல் 9ஆம் நம்பர் ரிலீஸ் பண்ணாங்க. அது வரைக்கும் பெண்டிங் நம்பராக தான் இருந்துச்சு அதிகமாக. அந்த பெண்டிங் நம்பர் அவங்க எடுத்ததுக்கப்புறம் தான் அடுத்த நம்பர் வந்து 50/50 எடுத்தாங்க 9ஆம் நம்பர். அதுக்கப்புறம் வந்து இப்போ எடுத்துக்கிறாங்க காரூணியா. அதுலேயும் நமக்கு பெண்டிங் நம்பர் தான் எடுத்துக்காங்க. இன்றைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் தான், இல்லைன்னா சொல்ல முடியாது. இன்றைக்கி வந்து 19 நாளாக இருந்த பெண்டிங், 11 நாளாக இருந்த பெண்டிங் நம்பர் தான் எடுத்துக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் ஆடிக்கிறாங்க. சரிங்களா? வந்து 11 நாளாக இருந்த பெண்டிங் நம்பர் தான் நமக்கு பி போர்டில் சி போர்டில் எடுத்துக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்தோம் கண்டிப்பாக நமக்கு 3 போர்ட்லேயுமே 9ஆம் நம்பர் சேரும். ஏன்னா 3 போர்டுக்கும் 9ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ போர்டில் வச்சாலும் நமக்கு கணக்கு வரும். அதே மாதிரி பி போர்டில் வச்சாலும் கணக்கு வரும், சி போர்டில் வச்சாலும் கணக்கு வரும். சி போர்டில் வச்சது 619 நம்ம கணக்கில் வந்துருச்சு. 618 அதே சேம் 617 619. சரிங்களா? அதே சேம் நம்பர் தான் நமக்கு வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரியே ஆடியிருந்தாங்க. ஒரு அருமையான மெத்தேடு. சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ரா நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் அக்ஷயாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர் ஆட போகிறாங்க. ஏன்னா அக்ஷயாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் பார்த்திங்கன்னா நமக்கு எப்போயுமே பெண்டிங் நம்பர் பேஸ்டாக தான் ஆடுவாங்க. அப்படி பெண்டிங் நம்பர் பேஸ்டாக ஆடினா என்ன மாதிரி நம்பர்கள் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரிங்களா? அதுலேயும் வந்து ஒரு சில நம்பர்கள் வந்து இன்றைக்கி நம்ம கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது. சி போர்டு ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஒரு கன்ஃபார்ம் நம்பர் இருக்குது. நமக்கு பார்க்கலாமா எப்படி வருது அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சது தான் வரும் எனக்கு தெரியும். ஏன்னா வந்து நம்ம இங்கே வந்து சொல்கிறேன் இருக்குது கடைசியாக சொல்கிறேன். இப்போ சொன்னால் உங்களுக்கு அந்த இது டக்குன்னு தெரிஞ்சு என்ன மாதிரி வைக்க போகிறாங்க அப்படின்னு. அதே மாதிரி இப்போ நமக்கு வந்து நாளையை பொறுத்த வரைக்கும் அக்ஷயாவுடைய நம்பரில் நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். 250. சரிங்களா? 250 ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க. அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா 659. சரிங்களா? 659. அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு 869. சரிங்களா? 669 659 869. சரிங்களா? அதே மாதிரி நமக்கு போன வாரம் நமக்கு அடிச்சிருப்பாங்க இல்லையா அக்ஷயா கம்பெனி, அவங்க என்ன அடிச்சுக்கிறாங்க போன வாரத்தில் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். அதை வச்சு இந்த வாரம் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். போன வாரம் வந்து அக்ஷயாவில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 027. சரிங்களா? இந்த மாதனுடைய கடைசி ரிசல்ட்டாக தான் 027 தான் அடித்தாங்க. அந்த 027 தான் நமக்கு கணக்கில் வந்துச்சு. 027. சரிங்களா? தான் கடைசி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அக்ஷயா போன மாதத்தில். சரிங்களா? வந்து 6ஆவது மாதம் நமக்கு ஆடப்பட்ட நம்பர் அதான் 027. அதையும் கணக்கு வச்சுக்குவோம். அப்போ 250 659 869 027 இது தான் நமக்கு பேஸ். இதை பேஸை வச்சு தான் நம்ம அடுத்த நம்பர் எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் நமக்கு சி போர்டில் கன்ஃபார்ம் நம்பராக கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஏ போர்டில் ஒரு நம்பர் கன்ஃபார்ம் நம்பராக கிடச்சிருக்கு. சரி, பி போர்டில் ஒரு நம்பர் கன்ஃபார்ம் நம்பராக கிடச்சிருக்கு. இன்றைக்கி மாதிரியே பார்க்கலாம் என்ன மாதிரி நம்பர். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 7ஆம் நம்பர். ஏன் 7ஆம் நம்பர் வருது? 716 761 அப்படிங்கிற நம்பர் வரணும். என்னங்க 761 திடீர்னு கொடுக்குறீங்க அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் 716. சரிங்களா? அதே மாதிரி இங்கேருந்து பாருங்கள் 716 வந்துருச்சுங்களா? இப்போ மறுபடியும் இங்கே வைக்கிறாங்கன்னா 761 167 அப்படி வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. 7ஆம் நம்பர் வரணும். நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாலும் நமக்கு அதான் வருது. நீங்கள் இங்கேருந்து பாருங்கள் 716 இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் நமக்கு அப்படி தான் வருது. இதே மாதிரி இங்கேயும் நமக்கு ஒரு 7 நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த நம்பர் தான் வரணும். அந்த மாதிரி தான் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 761 அப்படின்னு வரணும். 761க்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்களுக்கு வருதான்றதை பாருங்கள். சரிங்களா? 761 தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதாவது நம்ம என்ன பண்ணலாம், 716 தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படியே
கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அதே சேம் நம்பர் கொடுக்குறோம். அப்போ அப்படி நம்ம என்ன சொன்னோம், நேற்று என்ன சொன்னோம், 619க்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்கும். 3 போர்டுமே வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 3 இடத்துலையுமே நமக்கு அதிகபட்சமாக வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம். இப்போ எதை வச்சு நம்ம எதிர்பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், 6 9 1 சரிங்களா, 6 1 9 அவ்வளோதான் வித்தியாசம். இதே சேம் நம்பரை தான் நம்ம இங்கே கொடுத்தோம், இப்படி தான் வரணும் அப்படின்னு. இப்படி வந்தால் இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவும் ஒரு பேட்டர்ன் தான். இந்த பேட்டர்ன் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஆனாங்கன்னா இந்த மாதிரி ஆடிடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் நமக்கு இங்கே வந்து நமக்கு என்ன ஆடிக்கிறாங்கன்னா 1 6 9 1, அதே மாதிரி 6 1 9. இங்கே வந்து 7 1 6 7 1 6 7 1 6 அவ்வளோதான் சரிங்களா. இதுதான் எப்போயுமே பேசிக் பேட்டர்ன் மாதிரி தான் ஆடுவாங்க. அதே மாதிரி நாளைக்கு ஒரு 5ஆம் நம்பர் எதுங்க திடீர்னு 5ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா 5ஆம் நம்பர் கொஞ்சம் பெண்டிங் நம்பராக இருக்குது. பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 8க்கு 5ங்கிறது எப்போயுமே எவர் கிரீன் நம்பர் தான், அதில் மாற்றமே கிடையாது சரிங்களா. அதாவது 561ன்னு வரக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, 561. ஏன்னா ஏற்கனவே 566ன்னு வந்திருக்கு சரிங்களா. அதை கணக்கு பண்ணி 561க்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அது மாதிரி உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். 5566 வந்திருக்குல்ல, அந்த கணக்கில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதே சேம் நம்பரில் 5ஆம் நம்பர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அந்த மாதிரி வருதுன்னா 5ஆம் நம்பர் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. 5 அல்லது 7. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், 2ஆம் நம்பர் தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா 2ஆம் நம்பரை தான் ஆடினாங்கன்னா என்ன வரும், 612ன்னு வரணும், 162ன்னு வரணும். 162க்கான வாய்ப்பு இருக்குது. ஏங்க 122 கொடுக்குறீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் 612 சரிங்களா. அதே நம்பரை தான் நம்ம இங்கே மாடிஃபை பண்ணி கொடுக்குறோம். அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. அதே மாதிரி 619 அதே சேம் நம்பர் 612 சரிங்களா. அதே நம்பர் இங்கே வந்து நமக்கு 2ஆம் நம்பர் கொடுக்குறோம் 162 சரிங்களா. அந்த மாதிரி மெத்தடில் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதையும் பார்த்துங்க சரிங்களா. அது சேம் டைம் அப்படி தான் ஆடுவாங்க, அப்படி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கேயும் அதே நம்பர் தான் 961. இங்கே பாருங்கள் 619 சரிங்களா. அதே நம்பர் தான் நமக்கு வருது சரிங்களா. அது மாதிரி நாளைக்கு மறுபடியும் பி போர்டில் ஒரு 9ஆம் நம்பர் வைக்கலாங்களா அப்படின்னு கேட்டாக்கா பி போர்டில் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இருந்தாலும் எனக்கு சி போர்டில் தான் திரும்ப 9ஆம் நம்பர் வருது. ஏன்னா 869 நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம். 869க்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. 8 6 9 829. அதே மாதிரி 8 6 9 இங்கே வந்து 9ஆம் நம்பர் வைக்கிறாங்கன்னா அப்படி வரக்கான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. பார்க்கலாம். எனக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெவியாக காமிக்குது. எதனால் 3ஆம் நம்பர்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 163 அப்படிங்கிற நம்பர் எனக்கு கொடுத்துருக்கோம். அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது 163. அது மாதிரி எதுவும் உங்களுக்கு கணக்கு வருதான்றதே பாருங்க. 3ஆம் நம்பர் 6க்கு 3ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும். அது பேட்டர்ன் வைஸாகவும் நமக்கு செட் ஆகும். அதே மாதிரி நம்ம கால்குலேஷன்லேயும் 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த 2 நம்பரையும் பேஸாக வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக ஒரு அருமையான மெத்தட் வின்னிங் வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பருக்கான சான்ஸ். ஏன் 9ஆம் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு அதே தான். இங்கே இருக்கிற 869 829 9ஆம் நம்பர் இங்கே வச்சு ஆடுறதுக்கும் சான்சஸ் இருக்குது சரிங்களா. அது இல்லைன்னா மறுக்கவே முடியாது. அந்த மாதிரி ஆடுறதுக்கும் ரொம்ப வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் சரிங்களா. அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருது, மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்கிறத என்னுடைய கணக்காக இருக்குது சரிங்களா. ஏன்னா நம்ம 5ஆம் நம்பரை பேஸாக வச்சு பார்க்கும்போது 561 721 அந்த கணக்கும், அதே மாதிரி 162 163 அந்த கணக்கும், அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா 869 இல்லைன்னா 861 அப்படின்னு வரணும் சரிங்களா. 1ஆம் நம்பர் சி போர்டில் மறுபடியும் வரணும். நீங்கள் நேற்று சி போர்டில் 1ஆம் நம்பர் தாங்க கொடுத்தீங்க அப்படின்னா 1ஆம் நம்பர் வரணும். அப்படி வந்துச்சுன்னா 1ஆம் நம்பர் இங்கே வச்சாங்க அப்படின்னா என்ன வரும், 181 981 வந்துடும் இல்லையா. இங்கே சேம் நம்பர் இங்கே இருக்கிற அதே சேம் நம்பர் இங்கேயும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அது 9ஆம் நம்பரை பேஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே 912 அடித்தாங்க, அதே சேம் நம்பரை 812 மாற்றிட்டாங்களா, புரியுதுங்களா. 912 ஆடினாங்க, அதிலே ஒரு நம்பரை கம்மி பண்ணி 912 ஆடிட்டாங்க. அப்போ நமக்கு இந்த மாதத்தில் 712 ஒருக்கா வரும். அதே மாதிரி ஏதாவது சாம்சங் மாற்றி ஒரு 512 இங்கே வந்துருக்கு பாருங்கள். அதே மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் நம்ம மறக்க முடியாது இல்லையா. அது மாதிரி தான் ஆடுறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு எது கணக்கு செட் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி ஒரு 7ஆம் நம்பர் பேஸ், அதாவது ஆட முடிஞ்சு ஆடுங்க. 7ஆம் நம்பர் நாளைக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது பெண்டிங் நம்பர். ஏன்னா முழுக்க வந்து பெண்டிங் நம்பர் பேஸை வச்சு தான் ஆடுவாங்க. அப்படி பெண்டிங் நம்பர் வச்சு ஆடுனாங்கன்னா நிறைய நம்பர்கள் நமக்கு இன்றைக்கி பெண்டிங் நம்பர்லேயே நிறைய நம்பர்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் வந்து 21 நாள் லிஸ்ட் அவுட்டில் இருக்குது சரிங்களா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பி போர்டில் வந்து நமக்கு 6 நாளாக இருந்து அந்த 6ஆம் நம்பர் நேற்று சொன்ன முடியும் 6ஆம் நம்பரு, இந்த 6ஆம் நம்பர் இன்றைக்கி எடுத்திருந்தாங்க சரிங்களா. ஒரு செம்ம வின்னிங்கு. அதே மாதிரி நேற்று வந்து நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இதில் வந்து நம்ம காரணியில் வந்து 2 நம்பர் எடுத்திருந்தாங்க, 6ஆம் நம்பர் 9ஆம் நம்பர். இந்த 2 நம்பருமே நம்ம கொடுத்தோம்.
இந்த 2 நம்பர் தான் நம்ம நேற்று ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா அது பெண்டிங் நம்பர்லேருந்து நம்ம கழறதுக்கான வாய்ப்பு இருக்குது 6, 9. அதே சேம் டைம் நம்பர் 2 நம்பருமே நமக்கு என்னென்ன பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா வந்து 6ஆம் நம்பர் வந்து 19 நாளாக பெண்டிங்லேயும், அதே மாதிரி 9ஆம் நம்பர் வந்து நமக்கு 11 நாளாக பெண்டிங்லேயும் இருந்துச்சு. அந்த பெண்டிங் நம்பரை கழட்டியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. நம்ம கொடுத்தது அதுதான் பெண்டிங் நம்பர் கழட்டுறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி கழட்டிட்டாங்க. சரிங்களா? அதே சேம் டைம் இந்த டைம் நமக்கு என்ன நினைக்கணும்னா, அதே மாதிரி பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பரு கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாக இருக்குது. அதையும் கழட்டுறக்கும். அதே மாதிரி 21 நாள் 5ஆம் நம்பர் இருக்குது. சேம் டைம் அதை கழட்டுறக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 3ஆம் நம்பர் வந்து எனக்கு பி போர்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கழட்டுற மாதிரி தெரியுது. பட் நான் ஏ போர்டு உங்களுக்கு வந்து தெரியும் 40 நாளாக சி போர்டில் நிற்கிது. பட் இருந்தாலும் 3ஆம் நம்பர் வந்து எனக்கு சி போர்டில் தான் பி போர்டில் தான் காமிக்குது. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. அதே மாதிரி 1ஆம் நம்பர் வந்து பெண்டிங் நம்பரானா இல்லை. அதே மாதிரி 9ஆம் நம்பர் பெண்டிங் நம்பரானா இல்லை. இந்த 2 நம்பருமே பெண்டிங் நம்பர் கிடையாது. சரிங்க. 2ஆம் நம்பர் கூட ஓரளவுக்கு நமக்கு பி போர்டில் 4 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. பட் 3ஆம் நம்பர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. சரிங்களா? ஆனால் சேம் டைம் வந்து பெண்டிங் இல்லாத நம்பர் 9, 1 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங்கே இல்லாத நம்பர் தான் கொடுக்குறோம். பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. நாளைக்கு ஒரு அருமையான மெத்தடில் தான் கொடுத்துருக்கோம். இதில் நமக்கு சேம் டைம் நாளைக்கு வந்து 9ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த மாற்றமே இல்லை. அதே மாதிரி நமக்கு நாளைக்கு 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். அதே மாதிரி 7ஆம் நம்பர் இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. இதில் ஏதாவது உங்கள் கணக்கு வருது மேட்ச் ஆகுது நான் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ள நம்பர் தான் கொடுத்துருக்கோம்.